Hi friends, welcome back to our Manidharmas YouTube channel. நாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 14ல இருக்கோங்க. ஆஃபர் ஸ்டார்ட் ஆகி நம்ம மனிதர்மாவோட மெகா ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆகி எனக்கு தெரிஞ்சவர்களும் மெகா ஆஃபரா இது போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து கஸ்டமர் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த வாட்டி. நேத்து ஃபுல்லா கஸ்டமர் ஃப்ளோ சூப்பரா இருந்தது அப்படின்னு ஸ்டாஃப் சொன்னாரு. ஏன்னா சண்டே நான் மோஸ்ட்லி இருக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு 11 o'clock ஆயிடுச்சு வர்றதுக்கு. எனக்காக ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பில் போட்டுட்டு மேடம் வந்தா பாத்துட்டு தான் போவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மடிப்பாக்கம் அந்த கஸ்டமர். சோ நிறைய பேர் இன்னைக்கு அந்த மாதிரி வந்து நேரா பாக்கணும்னு வந்திருந்தாங்க. அவர் சொன்னது என்னன்னா, நான் வந்துட்டு போர்ட்டர்ல கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமா, பட் உங்களை பார்க்கணும், உங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பழைய கஸ்டமர், ரீட்டைனா வாங்கிட்டு இருக்கிறவங்க. இந்த ஆஃபர்லாம் கொடுக்கும்பொழுது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மத்தவங்களுக்கு சொல்லி அவங்கெல்லாம் வந்து வாங்குறது, அதெல்லாம் அவங்களுக்கே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த பொருள்லாம் இவ்வளவு கம்மியா இந்த இடத்துல கிடைக்குது, அதுவும் வந்து ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு ஆஃபர்ல எல்லாம் கொடுக்குறீங்க. நீங்க பண்ற சர்வீஸ் ரொம்ப நாளைக்கு இது வந்து நீங்க பண்ணணும், உங்களுக்கு அதுக்கு ஆண்டவன் எல்லா விதத்துலயும் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விஷ் பண்ணிட்டு போனாரு. எனக்கு ரொம்ப 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 நன்றி அவருக்கு. நான் வந்துட்டு என் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி நினைக்கிறேம்மா உங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த தருணம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வேற எதுவுமே செய்யல, அவங்கள நான் வந்து வேற எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல. ஜஸ்ட் அவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம், அவங்க ஒரு 2 பேரை அனுப்புறாங்க, அவங்களுக்கு ப்ராப்பரா நம்ம கவனிச்சு பொருட்களை கொடுத்து அனுப்புறோம். இதை தாண்டி நம்ம அவங்களுக்கு வேற எதுவுமே செய்யல. பட் அவங்களோட அந்த மனசு, அவங்களுக்கு இந்த பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொருளா இவ்வளவு கம்மியான விலையில இந்த கைடன்ஸோட கிடைக்கிறதுல வர்ற திருப்தி, அதை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனால வரக்கூடிய அந்த வாழ்த்து அது. சரிங்களா? சோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி இன்னைக்கு வந்தவங்களே இன்னும் ஒரு 2 கொஞ்சம் வயசான ஒரு 60க்கு மேல இருக்கும் ஒரு லேடி 2 பேர் வந்தாங்க. அவங்களுமே அப்படிதான். நான் வந்து சூளையிலேருந்து நீங்க போட்ட அந்த மண்ணு வீடியோ பார்த்துட்டு தாமா வந்தேன். கடகடன்னு வரீங்க, கடகடன்னு பேசுறீங்க, ஸ்டாக் அவுட்டுங்கிறீங்க, இவ்வளோ இறக்கி நான் எதையுமே பொய் சொல்லமா, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு மண்ணு கூட்டிட்டு போய் காமிச்சு இந்த இடத்துல நின்றுதான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னு. ஆமாம்மா அந்த மரத்துக்கே தான் நின்னீங்க, அன்னைக்கு பிங்க் கலர் சாரி கட்டிருந்தீங்கன்னு கரெக்டா சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நீங்க ஏன்னா நாங்க நினைச்சோம் வீடியோல காட்டுறது எதுவுமே ஒரிஜினலா இருக்காதுன்னு, பட் ஆனா அப்படியே இருக்கே இங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த பொருள் எல்லாம் இருக்கு, இவ்வளவு பொருள் இங்க இருக்கு, க்ரோ பேக் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அவ்வளவு சைஸ்லயும் க்ரோ பேக் ஸ்டாக் இருக்குது. ஆஃபர் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி கொடுக்குறீங்க. நாங்க நினைச்சோம் அது சும்மா வீடியோக்காக தானே. கண்டிப்பா இல்லைங்க, நான் சொன்ன அத்தனையும் நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ரெட் சாயில் வந்து பாத்தீங்கன்னா நான் தெரியாம வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ என்கொயரி ஸ்டில் இப்ப வரலுமே வந்துகிட்டே இருக்கு. 2-3 பேர் வந்து எனக்கு சொன்னாங்க, நீங்க ரெட் சாயில் வந்துட்டு ஃபோன் பண்ணி நீங்க கேட்டா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, மெசேஜ்ல ஃபோன் பண்ணி கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க. இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஸ்டாக் இருக்குது. நீங்க என்ன கேக்குறீங்க, வெளியூருக்கெல்லாம் கேக்குறீங்க, கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லை. புரிஞ்சுக்கோங்க நல்லா. நாங்க நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க ரெடி தான். ஆனா எப்படி எடுத்துட்டு போவீங்க, நாங்க எப்படி பார்சல் போடுறது? ஒரு பேக்கோட காஸ்ட் வெறும் 85 ரூபா. நீங்க என்ன கேக்குறீங்க, 75 கிலோ கேக்குறீங்க, 3 பேக் வரும். 3 வாங்கினா 1 ஃப்ரீ கூட நான் கொடுக்குறேன், எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் அதுக்கு பார்சல் காஸ்ட்னு ஒண்ணு இருக்குது இல்ல, புக்கிங் காஸ்ட், அது எப்படி பே பண்றது? உங்க இடத்துக்கு நாங்க போய் 2Payல போடணும். ஓகேவா? நீங்க ஓகேன்னு பேமெண்ட் பண்ணிடுறீங்க. 2Payக்கு உங்க இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த காசை பே பண்ணி எடுக்கணும். நீங்க இங்க வெறும் எனக்கு வந்து 4 செம்மனுக்கு சேர்ந்து எவ்வளவு பே பண்ணுவீங்க? 400 ரூபா கூட வராது. ஓகேவா? 375 350 தான் பே பண்றீங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை விட அதிகமா ஒரு 700-800 ரூபாய் ஆயிடும் உங்களுக்கு அந்த பார்சல் காஸ்ட். நீங்க எந்த ஊரா வேணா இருக்கலாம், விழுப்புரம், கடலூர், பண்ருட்டி, விருதுநகர், நீங்க எங்க வேணா இருங்க, பார்சலுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த 2Pay பே பண்ற காஸ்ட் வந்து நீங்க ப்ராடக்ட் வாங்குற காஸ்ட்டை விட 2 மடங்கு அதிகமா ஆகுது. சோ அப்போ உங்களுக்கு அது வேஸ்ட் தானே. நீங்க உங்களுக்கு சென்னை வரக்கூடிய ஆப்ஷன் இருந்து சென்னையில இந்த இடத்துல இருக்கு, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல வாங்கி வச்சு, ஏன்னா இது வந்து வேஸ்டா போற பொருள் கிடையாது, நீங்க அந்த மாதிரி வாங்கிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வெறும் செம்மண்ணை நீங்க அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும்னு நீங்க தான் யோசிக்கணும் அதை டிசைட் பண்றது. ஏன்னா நான் நீங்க வாங்காதீங்கன்னு நான் சொல்ல முடியாது, நீங்க வாங்கினாதான் எனக்கு சந்தோஷம். ஆனா அந்த வாங்கக்கூடிய காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க தேவையில்லாம டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவ்வளோ பே பண்ணமான்னு யோசிச்சுக்கோங்க. அதனாலதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ ப்ராடக்ட் இருக்குது, அதை வாங்கக்கூடிய மெத்தடை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஒருத்தர் வந்து வீடியோல கேட்டிருந்தாராம், செம்மன் கூட விக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பெருசா நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல இந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம். ஏன்னா ஏதோ ஒரு ரீசனால அவங்களுக்கு ஏதோ அந்த டைம்ல பிடிக்காம இருக்கலாம், ஒரு கமெண்ட் போட்டு போயிடுறாங்க, நம்ம பெருசா அதுக்கு மதிப்பு கொடுக்க வேணாம்னு தான் நினைப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனோட தேவை இருக்கிறதால தான் இவ்வளவு பேர் இந்தந்த ஊர்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ எங்களால முடிஞ்ச எல்லாருக்கும் நாங்க கொடுக்குறோம். லோக்கலா இருந்தா நாங்க கொடுக்கறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லோக்கல்ல இருக்கிறவங்களே நிறைய டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க, 20-30 கிலோமீட்டர் தாண்டி டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க அதை எடுத்துட்டு போறது யோசிக்கிறாங்க. ஏன்னா செம்மன் காஸ்ட் கம்மியா இருக்கு, அவங்க ஓன் வண்டியில வராங்கன்னா பிரச்சனை இல்லை. புக்கிங் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னும் பொழுது கஷ்டம்.
அதை யூஸ் பண்ணி அதை சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி பொருள் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வேற ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பர்சனலா. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது அது படிக்கிறதுக்கே. வெர்மி கம்போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபான்னு போட்டிருக்கீங்க டன்னு, அப்புறம் 150 ரூபா, 75 ரூபா, 300 ரூபா, ஏன் இப்படி பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கீங்க? உங்களோட விலை வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா ஸ்டேபிளாவே இல்லை, எதுக்கு ஒழிச்சு மறைச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருளை 1 கிலோ வாங்கினீங்கன்னா அதுக்கான காஸ்ட் வந்து இருக்கும். அதுவே நீங்க 50 கிலோ வாங்கினீங்கன்னா அதை விட அந்த பொருளோட காஸ்ட் குறையும். எப்பயுமே கம்மியா வாங்கும்போது அதிகமா இருக்கும் விலை, அதிகமா வாங்கும்போது விலை குறையும். இது லாஜிக்கா எல்லா பொருளுக்கும் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். சரிங்களா? சோ அதனாலதான் நாங்க 1 கிலோ மண்புழு உரம் 25 ரூபாய்க்கு விற்கிறோங்க. உங்களுக்கு வந்து மண்புழு வேலையே புரியலன்னு சொல்றீங்களா? இதுக்கு மேல வந்து நான் எப்படி உங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நாங்க வெப்சைட்ல தெளிவா போட்டிருக்கிறோம். 1 கிலோ 25 ரூபா, 5 கிலோவா வாங்கினீங்கன்னா 75 ரூபா, அதே வந்து 10 கிலோவா வாங்கினீங்கன்னா 150 ரூபா, 25 கிலோ மூட்டையா எடுத்தீங்க அப்படின்னா 300 ரூபா, 50 கிலோனா 525 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரைஸ் போட்டிருக்கிறோம். டன்னா எடுக்கிறீங்கன்னா 10,000 ரூபா அப்படின்னு உங்களுக்கு காஸ்ட் வைஸ் போட்டிருக்கிறோம். ஸோ எங்க காஸ்ட் இதுதான். உங்களுக்கு புரியலன்னா திருப்பி சொல்லிட்டேன், ட்ரை பண்ணுங்க. அது ஏன் உங்களுக்கு புரியலன்றதை எனக்கு ஏத்துக்கக்கூடியதா இல்லை. நாங்க ஆஃபரும் கொடுக்குறோம். ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோ வாங்கினீங்கன்னா கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு 10 கிலோ ஃப்ரீ. 25 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு 5 கிலோ ஃப்ரீ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ 10 கிலோ வந்து ஆஃபர்ல இருக்கு. 2 வாங்கினா 1 ஃப்ரீ. 25 கிலோ 3 வாங்கினா 1 ஃப்ரீ. இதுக்கு மேல என்ன ஆஃபர் கொடுக்க முடியும் நானுன்னு எனக்கு தெரியல. பிரைஸ் இதுக்கு மேல எவ்வளவு தெளிவா சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நீங்க அந்த கமெண்ட் பண்ணியிருந்த சிஸ்டர் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா இந்த பிரைஸ் எல்லாமே எனக்கு வந்து கூகுள்ல இருக்கும். அதே பிரைஸ்க்கு தான் நாங்க சேல் பண்றோம். இதுல ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. கம்மி பிரைஸ்ல குவாலிட்டி இல்லாத பொருளையும் நான் கொடுக்க மாட்டேன். என் ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கும், அதுக்கான ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கும், சரிங்களா? அது இந்த ஒரு விஷயத்த நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே பேசணும்னு நினைச்சேன், பட் டைம் இல்லை. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. ஸோ நான் சொல்லியாச்சு. ஸோ பார்த்துட்டு டிசைட் பண்ணி வாங்குங்க, சரிங்களா? வர்றவங்க எல்லாரும் அப்ப வந்து எப்படி வாங்காம இருக்காங்க, எப்படி சேல்ஸ் ஆகாம இருக்குது? ஸோ நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறதுக்காக அதை தப்பா சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை மாத்திக்கங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்க சப்போர்ட் கொடுக்குறோம். நான் சொல்றது அதுதான். பார்சல்ல புக்கிங்ல வெளியூர்ல இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா சின்ன சின்ன 1 kg பேக்கிங் என்ன இருக்கு, 5 கிலோ இருக்கா, 1 லிட்டர் அந்த மாதிரி போங்க. அப்ப நிறைய பொருளை பர்ச்சேஸ் பண்ண முடியும். எல்லா பொருளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு மண்புழு உரம் 25 கிலோ மூட்டை கொடுங்க அப்படின்னா அதுக்கான புக்கிங் காஸ்டே உங்களுக்கு 25 கிலோக்கு உங்களுக்கு 200 ரூபா வந்துடும். ஸோ அது இல்லாம அந்த 25 கிலோக்குள்ள 1 கிலோ 5 கிலோல என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், என்ன பொருள் இருக்கு, growthக்கு என்ன இருக்கு, பெஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. தெரியலைனாலும் கேளுங்க, நாங்க சொல்றோம், சரிங்களா? இந்த ஆஃபர்லயும் இருக்கு, பாத்துக்கோங்க. ஒரு 2000 ரூபாய் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா புக்கிங் போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நீங்க 500 ரூபா, 600 ரூபா, 700 ரூபான்ட்டு கேட்டீங்க அப்படின்னா ஆஃபர்ல கொடுக்க முடியாது. பொருள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல்லையோ இல்ல புக்கிங்லயோ வரும், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காயர் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லயும் உங்களுக்கு வரும், வீடியோலயும் போட்டுட்டு இருக்கேன். காயர் ரீஸ்டாக் ஆயிருக்கு. ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏறி இருக்கு. ஏன்னா எங்கேயுமே காயர் கிடைக்கல. நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியாச்சு. எனக்கு இதுக்கு 2 மாசம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு காயர் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, டைரக்டா வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வாங்கிட்டு போறாங்க. மோஸ்டா வாங்கிட்டு போறது மண்ணு. ஸோ உங்களுக்கு மண்ணு வேணும்னாலும் டைரக்டா முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்குங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வந்து வாங்கினாங்க, திருவண்ணாமலை ரூட்ல மேல்மலையனூர் இருக்கு இல்லைங்களா, அங்க இருந்து வந்து வாங்கினாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருந்தோம். இந்த இடத்துல ஆஃபர் நாங்க ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காகவே இந்த வாட்டி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் அந்த கஸ்டமர் வந்து வாங்கினாங்க. ஸோ இதெல்லாம் நேரா வர்றதாலையும் நாங்க கொடுக்கறதாலையும் தான் சொல்லப்படுது. இதுக்கு ப்ரூஃப் அப்படின்னா அவங்க விரும்பல. இருந்தா அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா நான் எடுத்தும் அதை காட்டுறேன், சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம்.